அடுத்ததா சுவாமியுடைய இருந்ததுல அற்புதமா நிறைய நடத்திருப்பாங்க. நம்ம அது என்ன சொல்றது, சின்ன சின்ன காரியங்கள்லாம் என்னை இன்னைக்கு சாமி நடக்க வச்சாரு, இன்னைக்கு எனக்கு அதை செய்ய வச்சாரு, இது செய்ய வச்சாரு, நம்ம இப்ப பேசுறோமே, அதெல்லாம் அற்புதம் கிடையாது. அது அவரால் முடியும். அவரால் எல்லாமே செய்ய முடியும். நம்மளா அதெல்லாம் பெருசுபடுத்தி நமக்கு சாமி இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா நினைக்கிறோமே தவிர, அவருக்கு இதெல்லாம் அற்புதம் கிடையாது. அப்படி போற போக்குல சுவாமி செஞ்சுக்கிட்டே போயிருவாங்க இதையெல்லாம். அப்படி நடந்தது நிறைய நடந்திருக்கு. எங்க வாழ்க்கை சொந்த வாழ்க்கையிலயுமே நிறைய நடந்திருக்கு. எல்லாருக்குமே நடந்திருக்கலாம். அப்படி 4-5 சம்பவங்கள் இருக்கு, அனுபவங்கள். அதை சொல்றேன். இதுவும் சனி தெரு வீட்டுக்குள்ள நடந்ததுதான். அப்ப ஒரு 10 வயசு பையன் நினைக்கிறேன். அவன் அவங்க அப்பா கையை பிடிச்சு அந்த நடக்க முடியல, ஃபுல்லா இழுத்துக்கிட்டே வரான் வீட்டுக்குள்ள, சாமி வீட்டுக்குள்ள. சாமி அப்ப அந்த 2 தூணுக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கிற பீரியட், பாய் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அந்த பையன் இழுத்துக்கிட்டே சாமி முன்னால அவங்க அப்பா உட்கார வைக்கிறாரு. சாமியை பார்த்த மணி இருக்கான். அப்ப சாமி தன்னோட இடது காலை என் பக்கமா, என்னை எப்பயும் இடது பக்கம் தான் உட்கார வச்சிருப்பாங்க. விசிறிக்கிட்டே உட்காந்துருப்பேன். இடது காலை தான் பக்கம் என் பக்கம் நீட்டி காலை தடவி கொடு அப்படிங்கிறாங்க. தடவி கொடுக்குறேன். அப்ப சிரட்டையில தண்ணி எடுக்கிறாங்க, தான் குடிக்கிறாங்க, எனக்கு கொடுக்குறாங்க, தான் குடிக்கிறாங்க, எனக்கு கொடுக்குறாங்க. இப்படி செஞ்சுக்கிட்டே அந்த பையனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நேரம் போச்சு. திடீர்னு அந்த பையனை பார்த்து இப்ப நடப்பார் அப்படிங்கிறாங்க. உடனே அவன் மெதுவா எந்திரிக்கிறான். அவங்க அப்பா ஹெல்ப் பண்ண பாக்குறாரு. நோன் தடுத்துடுறாங்க, நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க, அவரா செய்வாருன்னு. அப்ப அந்த 2 தூணுக்கு நடுவுல மெதுவா அவன் எந்திரிச்சு 2 காலுமே சூம்பி போய் இழுத்துக்கிட்டே வந்த பையன்தான். அப்ப எந்திரிச்சு மெதுவா எந்திரிச்சு தடுமாறி அப்படியே இந்த தூணுக்கும் அந்த தூணுக்குமா நடக்கிறான். நல்லா நடந்துட்டான். கடைசியில அவன் நல்லா நடந்து வாழைப்பழம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து அவனுக்கு அனுப்புறாங்க. சிரிச்சோமாமா அந்த பையன் நடந்தே போனான். சாமி வீட்டுல இருந்து நடந்தே போறான். அதே மாதிரிதான் சென்னையில இருந்து ஒருக்க வந்திருந்தாங்க. லேடிஸா ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒரு அம்மா மட்டும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்ப சாமி எதுக்கு அழுகுறாங்கன்னு கேக்குறப்ப கூட வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இவா கர்நாடிக் சிங்கர், இவா ஸ்டேஜ் எல்லாம் பாட்டு பாடுவா, இப்ப கொஞ்ச நாள் அவளால பேசக்கூட முடியல அப்படின்னோடனே சாமி அப்படி உத்து பாக்குறாங்க. இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் வேற. இப்ப அந்த அம்மாக்கு சிரட்டையில தண்ணி கொடுத்து குடிக்க சொல்றாங்க. அந்த அம்மா சாமி சிரட்டையை வாங்கி தண்ணி குடிக்கிறாங்க, குடிச்சிட்டுறாங்க. மறுபடியும் சாமி குடிக்கிறாங்க, அந்த அம்மா குடிக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நேரம் போச்சு. பிறகு சாமி பாடுவார் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா பாட ஆரம்பிச்சதே பார்க்கலாம், நம்பவே முடியாது. அப்படி ஆலாபனை பண்ணி சிட்டஸ்வரம் போட்டு தியாகராஜ கீர்த்தனை சும்மா பின்னி எடுத்து பாடிட்டு கண்ணீர் மல்க பிரசாதத்தோட போறாங்க. அப்படி ஒரு சாமி அது ஒருக்க பண்ணாங்க. பிறகு ஒருக்க எங்களுக்கே நடந்திருக்கு. கோயில்ல ஒருக்க உட்காந்து கதை சொல்றோம். அப்பயும் ஏதோ ஒரு குளத்து முன்னால ஒரு லேம்ப் போஸ்ட் வேற நிக்குது. இங்கிட்டு எதுக்க செவத்துல சாஞ்சி சாமி உட்காந்துருக்காங்க. ரைட் சைடு இவங்க 4 பேர், இவரும் 3 பிள்ளைங்களும் உட்காந்துருக்காங்க. லெப்ட் சைடு நான் உட்காந்து ராமாயணம் சொல்லுனாங்க. நான் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் இப்பயும் சாமிகிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன்னா கண்ணை மூடிடுவேன். அப்படின்னாதான் எனக்கு உள்ள இருந்து ஒரு வர்ற மாதிரி தோணும். சுவாமியும் அதே மாதிரிதான் குனிஞ்சிட்டே இப்படி வச்சுக்கிட்டே ரொம்ப ஸ்ரத்தையா கேட்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப நாங்க 2 பேரும் கண்ணை மூடிட்டோம். இவங்க அந்த 3 பிள்ளைங்களும் அந்த குளத்தை பார்த்து ஆடி அந்த லேம்ப் போஸ்ட்ல குல்பூஷன் முட்டி இப்படி நெத்தி வீங்கி சாமி முன்னால அழுவக்கூடாதுன்னு உதடெல்லாம் கடிச்சு இங்கெல்லாம் ரத்தம் புண்ணாகி இருந்திருக்கான். அதெல்லாம் சாமிக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இதுகளுக்குள்ள நடந்திருக்கு. இப்படியே போகுது. அது பிறகு ராமாயணம் ஃபுல்லா முடிச்சேன். முடிச்ச உடனேதான் நான் கண்ணை திறக்கிறேன். சாமியும் நிமிடுறாங்க. நிமிர்ந்தா நான் பாக்குறேன், இது 4 டிக்கெட்டும் எதுக்காப்புல அசையாம உட்காந்துருக்கு. என்னடா இப்படி உட்கார்ந்து இருக்காங்க அட்டென்ஷன்லன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சுவாமி அப்ப சொல்றாங்க, எனக்கு பின்னால பாத்துட்டு, வாங்க ராஜா, வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. இது யாருடா, யார கூப்பிடுறாரு இவரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னை அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி ஒரு குரங்கு வானரம் வருது. அவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. எந்திரிச்சுனா மனுஷன் உயரத்துக்கு இருக்கும் போல. அவ்வளவு நேரம் தேஜஸா பொன்னிறமா அப்படியே சட்டையே பண்ணல. அப்படி நடுவுல நடந்து சாமி கிட்ட வருது. சாமி ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே நடந்து என் பின்னால போய் உட்காந்துட்டு சாப்பிடுது. உரிச்சி அழகா மனுஷங்க மாதிரியே அழகா சாப்பிடுது. நாங்க எல்லாம் எனக்கு அப்பதான் தெரியும், ஓகோ இந்த இதுகள்லாம் குரங்கு பார்த்துதான் பயந்துட்டு இருக்கு போல. அது உட்காந்து சாப்பிடுது. அடுத்த 2 நிமிஷம் அந்த கோயிலே அந்த குரங்கு இல்ல. திரும்பி பார்த்தா இல்ல, சடனா மறைஞ்சிருச்சு. அப்பதான் எனக்கு அப்பெல்லாம் புரியல.
ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் உட்காந்து கேட்டிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் லைட்டா நினைச்சவா இப்பதான் நினைச்சு பார்க்கும்போதுதான் தெரியுது எப்படி எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலி பாஸ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் ராட்சசாந்தகம்னு அனுமந்தம்னு வரும். அப்படி ஒரு ஆஞ்சநேயர் வந்து உட்காந்து நம்ம சுவாமியே ராமருங்கிறத நிரூபிக்கிற மாதிரி அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது. அப்புறம்தான் இந்த பிள்ளைங்க சொன்னாங்க, ஆரம்பத்துல இருந்தே அது உட்கார்ந்து இருக்குமா, உங்க பின்னாலேயே உட்காந்து சைலண்டா கேட்டிருக்கு, முடிஞ்ச பிறகு சாமிகிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போகுதுன்னு. அப்படி ஒரு இது அற்புதம் சொல்றதா நம்ம சுவாமியோட என்ன சொல்றதுன்னு தெரியல. சுவாமி நடத்தி காமிச்சாங்க, தான் ராமன்கிறத நிரூபிச்சு காமிக்கிறாங்க இந்த இடத்துலயும். பிறகு ஒரு தடவை வந்து சாமி வீட்டுக்குள்ள இருக்கேன், அப்ப நானும் இவரு மட்டும்தான் இருக்கோம். அப்பயும் குழந்தை எல்லாம் இல்லை. முதலையே வீட்டுக்குள்ளேயே அப்ப தங்க வைப்பாங்க. அந்த நேரத்துல வந்து சாமி காலையில வந்து இவரு டிஃபன் வாங்குறதுக்குன்னு வெளியே போயிடுவாரு. பெரிய ரகலம் நடக்கும் நம்ம சாமி வீட்டுக்குள்ள பார்த்தாக்கா. என்னன்னா அந்த பெருமாள் ஐயா வருவாரு, அந்த கார்பரேஷன் தண்ணி பிடிப்பாரு, அதெல்லாம் சும்மா சாதா வேலைதான். ஆனா நம்ம சாமியா பயங்கர பரபரப்பாயிருவாங்க. அந்த கொல்லப்பக்கம் வாசல்கிட்ட இப்படி உட்காந்துக்கிடுவாங்க, காலை குத்த வச்சு உட்காந்துட்டு பெருமாள் ஐயா செய்யும் தண்டி ஃபுல்லா பார்ப்பாங்க. இதுல என்னன்னா ஒரு தடக்க அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப நாள் வாங்கி பூட்டியே தான் வச்சிருந்தாங்க, போகல. பிறகு ஒரு நாள் சாமியா நிச்சயம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க, சனி தெரு வீட்டுக்குள்ள. எங்களுக்கு தெரியாது. நானும் இவரும் அப்ப போறோம் அரியலூர்ல இருந்து. போன உடனே பார்த்தா வீடு ஃபுல்லா ஒரு ஜாமான் இல்ல, விரிச்சோடி கிடக்கு. உடனே இவர் போய் கேக்குறாரு சாமிட்டா, நான் கொஞ்சம் சாமான் எல்லாம் வாங்கி போடவா சாமின்னு. அது என்ன வாங்குவேன்னு கேட்டாங்க. சரி இந்த இது வாங்குறேன் அப்படின்னு சரின்ட்டாங்க சாமி. அப்ப சாமி பாய், பிறகு அந்த மண்பானை தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மூடி, 4 அலுமினியம், ரொம்ப சிம்பிளா தான், அலுமினிய டம்ளரு மூடிகள். பிறகு வந்து அந்த அடுத்த வீடு வந்து அது பிறகுதான் தெரிஞ்சது எங்களுக்கு. சாமி வீடு ஒட்டியே அந்த பக்கமும் ஒரு வீடு இருக்கும், 2ஆ பிரிஞ்சிருக்கும். அப்ப அந்த வீட்டு ஜனங்கள் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, பிஹேவியர்லாம் சரியிராது. நம்ம சுவாமி ஏதாவது நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் உட்காந்து பேசினாங்கன்னா இன்னைக்கே ரேடியோல சவுண்ட கூட்டுவாங்க. சாமி அதையும் மீறி கூட காலையில நியூஸ் எல்லாம் வச்சா கேட்கும் இல்லையா, அந்த செபத்துக்கிட்ட போய் உட்காந்து இப்படி கேட்பாங்க அந்த நியூஸ கேட்கறதுக்காண்டி நம்ம சாமி. அப்படி அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்ப அந்த கிணறு வந்து பின்னால கொல்ல பக்கம் ஒரே கிணறு 2 வீட்டுக்கும். அப்ப அந்த ராட்னாங்கிறத வந்து ஒண்ணுதான் இருக்கும். அவங்க வந்து அந்த வீட்டுக்காரங்கது போல அதை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நமக்கு அப்ப தண்ணி இராது. அப்ப முனிசிபாலிட்டி இதெல்லாம் வரல, சாமி வீட்டுக்கு பிறகுதான் வந்தது. அப்ப இவர் என்ன செஞ்சாரு, சாமிகிட்ட கேட்டு அவங்க கலத்திட்டு போயிடுறாங்க. நம்ம ஒண்ணு இந்த ராட்னம் வாங்கி போட்டுறேன், கயிறு பக்கெட்டு எல்லாமே பக்காவா வாங்கி கொடுத்து வச்சுட்டாரு இவரு. இது வந்து பிறகு யூஸ் ஆகுனது எனக்கு. பெருமாள் ஐயா வந்து நான் பெங்களூருக்கு வந்த பிறகு ஒரு நாள் வீடு தேடி வந்தப்ப அப்ப சொல்றாரு பெருமாள் ஐயா, அந்த வீட்டுல அம்மா அந்த மருமகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணும் போல. அந்த அம்மா யாருமே இல்லாத சமயத்துல, நம்ம சுவாமியும் பெருமாள் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கிற சமயத்துல அவங்க கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க, அவங்க மருமகா. அந்த கிணத்துக்குள்ள அது ஒடுக்கும், அது எப்படிதான் விழுந்து அவ்வளவு வருத்தத்துல அது இருந்திருக்கு. அந்த கிணத்துல விழுந்துட்டாங்க. நம்ம சுவாமிக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே பெருமாளை கூப்பிட்டு அந்த ராஜகோபால் வாங்கி கொடுத்த கயிறு பக்கெட் எல்லாம் கொண்டான்னு சொல்லி அன்னைக்குதான் அந்த ராட்னம் கயிறு வாளிலாம் யூஸ் ஆயிருக்கு. எடுத்து மாட்டி அதுக்கு எப்படித்தான் அந்த அம்மா அதுல ஏறிச்சோ. பெருமாள் ஐயா சொன்னாரு எங்கிட்ட வந்துட்டு, நீங்க கொடுத்த அந்த வாளி கயிறு எல்லாம் அன்னைக்கு தான் யூஸ் பண்ணோம், சாமி அந்த பொண்ணை காப்பாத்தினாங்க. அந்த வீட்டுல யாரு இல்ல, அந்த அம்மா உக்காந்துட்டு வர இவங்களா இழுத்து மேல ஏத்தி அந்த பொண்ணை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் ஐயா எனக்கு சொன்னாரு. இப்ப வந்து நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப இவரு டிஃபன் வாங்க போயிட்டாரு, சுவாமி உள்ள ரெஸ்ட் ரூமுக்கு போறதுக்கோ ஏதோ கொல்ல பக்கம் போயிட்டாங்க. அப்ப என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு போறாங்க, நீ இத வந்து நீ உன் வீட்டுல என்னென்ன நீ செய்வியோ காலையில எந்திரிச்சதுல இருந்து நீ அதெல்லாம் இங்க செய்ய. என்ன செய்வோம் நான் யோசிப்பாங்க, என்னடா செய்வோம், கிச்சன் இருந்தா கிச்சன் வேலை பார்ப்போம், நம்ம என்ன பெருசா செய்ய போறோம், என்னடா இதுன்னு பார்த்தா வீடு அப்பதான் பாக்குறேன் ஒரே மண்ணு. சாமி வீடு ஃபுல்லா அங்க நடப்பாதையில இருந்து பாய் வரைக்கும் ஜாமா, இந்த பாயில இருந்து இந்த கதவு வரைக்கும் ஜாமா, எதுவும் லொட்டு லொஸ்கு லொஸ்குன்னு அப்படியே இருக்கும். ஜாமி ஒதுக்கவே மாட்டாங்க, அவ்வளவு ஜாமாங்களுக்கு. நடப்பாதை பூரா மண்ணு. ஏன்ட்டா ஒண்ணும் கிடையாது, துணியே கிடையாது, எதுவுமே கிடையாது. பின்னால போய் எடுக்க முடியாது, ஏன்னா சாமி போயிட்டாங்க, அவர் பெர்மிஷன் இல்லாம போகவே முடியாது. நாங்க ரெஸ்ட் ரூம் போனா கூட ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்கற மாதிரி தான், சாமி பின்னால போலாமான்னு கேட்டுட்டு போவோம். அப்பனா தான் விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க.
அப்படி பழக்கமா பிறகு கச்சி பெருந்ததை வச்சு தண்ணிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா துடைக்க ஆரம்பிச்சேன். வடி நடப்பாதை பூரா முடிச்சு அந்த பக்கமெல்லாம் முடிச்சு சாமான் அப்படியே தூக்கி 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 வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு சாமி பாய்கிட்ட வந்துட்டேன். சாமி பாயவும் லேசா தூக்கி தொடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி லைட்டா தூக்குனா தேளு குஞ்சி நுஜுன்னு ஓடுது. வெள்ளையும் கருப்புமா, கொஞ்சம் பெருசா இருக்கிறது கருப்பா இருக்குது, குச்சி குச்சி குச்சியா இருக்கிறதுலாம் வெள்ளை வெள்ளையா. நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. ஒரு 100-200 குஞ்சு இருக்கும். பாய்க்கடியில ஜிவு 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 ஜிவுன்னு தூக்கணும்னு அப்படி ஜின்னு வருது. நான் பயந்துட்டேன். மெதுவா அப்படியே மூடிட்டேன். சொல்றதுக்கு இவரும் இல்ல, இவரு வெளியே போயிட்டாரு, சாமி பின்னால போயிட்டாங்க. என்ன செய்யன்னு தெரியல. அப்ப பாயவே சுத்தி தொடச்சி விட்டுட்டு அங்க ஏதோ ஒரு குச்சி கிடந்தது, அதை வச்சு கோலம் பாய்க்கு முன்னால ஒரு கோலத்தை போட்டுட்டு ஏதோ நின்றுட்டு இருக்கேன். சாமி வந்துட்டாங்க. அன்னைக்கு என்னமோ ரொம்ப கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. நான் எல்லாம் முடிச்ச உடனே வராங்க. வந்தா எனக்கு சாமி இப்படி தேளு குஞ்சு பார்த்தேன், தூக்கி கிளீன் பண்ணவா கேட்கவே இல்லை. நான் சாமியும் இவ என்னமோ மறந்து போய் நிக்கிறாளே என்ன நடந்தது கேட்கவே இல்லை. கிளீன் பண்ணிட்டியா கேட்கவே இல்லை. ஒண்ணுமே கண்டுக்கல. கோலம் போட்டதையும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ஒண்ணுமே பண்ணல. இவர் வந்தாரு, சாப்பிட்டோம், பிறகு எப்பயும் போல இருந்தோம். ஊருக்கு அனுப்புனாங்க. ஒரு ஊர்ல வந்து டைரி எழுதும் போது நினப்பு வருது. ஐயோ தேளு குஞ்சு பார்த்தோமே, ஏன் சாமிகிட்ட சொல்லல, சொல்லி கிளீன் பண்ணட்டுமான்னு சொல்லி கிளீன் பண்ணக்கூடாதா, நம்ம ஏன் இவ்வளவு புத்தி மங்கி போய் இருந்திருக்கோம். இவர்கிட்டையும் சொல்ல, ஊருக்கு வந்து சொல்றேன், இப்படி தேள் குஞ்சு பார்த்தேன்பா பாய்க்கடியில. அப்ப இப்ப வந்து நினைப்பு வருது, எப்படி ஒரு அனந்த சயனத்துல அவரு எவ்வளவு கோடிக்கணக்கான விஷம் வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அனந்தன், அவர் மேலேயே சயனத்துல இருக்கிற அந்த பெருமாளுக்கு இந்த தேள் குஞ்சா ஒரு பொருட்டு அப்படின்னு சொல்லி இப்ப வந்து எனக்கு அதெல்லாம் ஒரு இப்ப ரசிச்சு அதை பாக்குறேன். சாமியோட அருமை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது இப்போதான். Ram